தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கேட்பது என்னவென்றால், நாம் அவர் வாசற்படியில் நித்தம் விழித்திருக்க வேண்டுமாம். நாம் மற்றவர்களைப் போல் தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் கேட்கின்றார். நாம் என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நாம் ஜெபிப்போம். இரவு ஆலயத்திற்கு செல்வோம். காலையில் முழித்தவிட தூங்கி எழுந்ததும் ஜெபிப்போம். நேரம் கிடைக்கும் பொழுது வேதம் வாசிப்போம். அப்படித்தானா? அப்படித்தானே? அப்படியல்ல. கர்த்தர் கூறுகின்றார், வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து மற்றவர்கள் தூங்கும் பொழுது நாம் விழித்திருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, அப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார். இரண்டாவதாக, என் கதவு நிலையருகே காத்திருந்து. அப்படி என்றால் ஆலயத்திற்கு தினமும் செல்ல வேண்டும். இந்த லென்த் நாட்களில், கிருபையின் நாட்கள், அதாவது நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் புதிய சிருஷ்டியாக மாறுவதற்காக இந்த லென்த் நாட்களை திருச்சபை நமக்கு நியமித்திருக்கின்றது. அப்படித்தானே? இந்த நாட்களில் அனுதினமும் ஆலயத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்ல முடியுமோ சென்று அவருடைய வாசற்படியில் நிலையருகே அமர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக்க நாம் கண்ணீரோடு கெஞ்சி கதற வேண்டுமாம். மூன்றாவதாக, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி அமர்ந்திருந்து செவி கொடுக்கிறது என்றால் என்ன? வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மிடம் என்ன பேசுகின்றார் என்று அதன்படி நாம் வாழ வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நாம் அனுதினமும் 1 விழித்திருந்து ஜபம், 2 ஆலயத்திற்கு ஜபம், 3 வேதம் வாசிப்பு. இந்த 3ஐயும் இந்த லென்த் நாட்களில் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களை, இந்த 3ஐயும் நாம் கடைபிடிப்போம். பாவங்கள் நீங்கி சாபங்கள் மாறப்பட்டு நாமும் நம் சந்ததியும் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் இந்த லென்த் நாட்களில் உமது வாசற்படியில் நித்தம் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆலயத்திற்கு தினமும் சென்று அங்கு உம்மை தேட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த 3ஐயும் நாங்கள் இன்றிலிருந்து கடைபிடிப்போம், 40 நாட்களும், அது மட்டுமல்ல எங்கள் ஜீவனுள்ள நாட்களால் மட்டும் வரை நாங்கள் இதை கடைபிடிப்போம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவங்களை சாபங்களை நீக்குங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.